ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். இது வந்து மாங்காய் பச்சடின்னு சொல்லதுக்கப்புறம் ஜாம் கூட சொல்லலாம். மாங்காய் ஜாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சாப்பாடு சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளிமூக்கு மாங்காய். கொஞ்சம் லைட்டாக பழுத்து போய் தான் இருக்குது. கொஞ்சம் பழுத்து கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புளிப்பான மாங்காய் வேணுனாலும் அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை போட்டு ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்படி எண்ணெயிலே நல்லா வதக்கிறனால மாங்காய் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா குழஞ்சி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காவையும் நல்ல எண்ணெயிலே வதக்கியாச்சு. நம்ம வந்து கை வச்சு அமைக்கி பார்த்தா மாங்காய் வதங்கியிருக்க அளவுக்கு இருக்கணும். 3/4 பதத்துக்கு இதிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மாங்காய்க்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை இந்த மாங்காவோட ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணும்போது இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். நமக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடு ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மாங்காய் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கினதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா நம்மளுக்கு கொதித்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ கமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். மாங்காய் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட காயம் அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி ஓரளவுக்கு நமக்கு நல்லா ரெடி ஆகிருச்சு. இப்போ இதுக்கு மேலே தாளித்து ஊற்றிட்டா சூப்பரான நமக்கு மாங்காய் பச்சடி வந்து இப்போ ரெடி ஆயிரும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்மளுக்கு காரத்துக்கு எவ்வளோக்குள்ளே காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே டைரெக்டாக மாங்காய் பச்சடியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் பச்சையில் நம்ம தாளித்து வச்சுருக்கதை ஊற்றிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து வெறும் வாயிலே அப்படி சாப்பிட்டு முடிச்சிடலாம். காரமும் கம்மியாக தான் இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்குது. இதில் கொஞ்சமாக உங்களுக்கு வேப்பம்பூ கிடச்சிச்சின்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் காஞ்ச வேப்பம்பூ ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லைங்கனால அதை ஆட் பண்ணலை. நீங்கள் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து 6 வகையான சுவையும் இந்த இதில் இருக்கும். அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான மாங்காய் பச்சடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கு கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.